ஹலோ வணக்கம். கோபுரத்தில் உச்சியில் தங்கம், வெள்ளி, செம்பு, ஐம்பொன்னால் செய்யப்பட்ட கலசங்கள் இருக்கும் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இந்த கலசங்களில் தான் அதில் கொட்டப்படும் தானியங்களும் உலோகங்களும் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியை கலசங்களுக்கு கொடுக்கிறது. ஓகேவா? நெல், உப்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சோளம், மக்காச்சோளம், சலமை, எள் ஆகியவற்றை கொட்டினார்கள். குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக கொட்டினார்கள். வரகு மின்னலை தாங்கும் அதிக ஆற்றலை பெற்றிருப்பது தான் அறிவியல் சொல்கிறது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை குடமுழுக்கு எதுக்கு செய்கிறாங்க தெரியுமா? கலசங்கள் இருக்கும் பழைய தானியங்கள்லாம் நீக்கிட்டு புதிய தானியங்கள் நிரப்பி செய்கிறாங்க. அதனால தான் ஒரு தானியங்களுக்கு 12 வருஷம் மட்டும்தான் சக்தி இருக்குமா. நம்மளை இயற்கையிலேருந்து சீற்றத்திலேருந்து காக்கிறது கோயிலில் இருக்கும் கோபுர கலசங்கள்.